திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு கட்சியிலிருந்து விலகி சுமார் 2025 பேர் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். சொல்லுங்க சார். மீனவர்கள் 32 பேர் கைது செய்வதை கண்டித்து அங்க ராமேஸ்வரத்தில் 5வது நாளா இன்னைக்கு தீக்குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து மீனவர்களை கைது பண்ற சூழல் இருக்கு. தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அவங்க மத்திய மாநில அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்னதான் தீர்வு? அதாவது இது மீனவர்களை அவ்வப்போது இலங்கை கடற்படை கைது செய்வது கண்டிக்கத்தக்கது. நம்முடைய மீனவர்கள் நம்முடைய எல்லைக்கு உட்பட்டு தான் அவர்கள் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லை அவளுக்கு கடலிலே எந்த எல்லை என்று தெரியாது. அதற்கு ஒரு எல்லை கோடும் கிடையாது, கடல். அதில் நம்முடைய மீனவர்கள் ஒரு சிலர் தெரியாமல் அந்த எல்லைக்குள்ளே போனாலும் அதை அவர் வான் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்னா அந்த கடலில் தண்ணி, அதுக்குள்ளே மீனவர்கள் சாதாரண குடும்பத்தை பிறந்தவர்கள் மீனவர்கள், அவர்களுக்கு எந்தெந்த எல்லை அளவு தெரியாது. அதனால தான் இந்த பிரச்சனை வர்றது. இதை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கமும் இரண்டும் இதற்கு ஒரு தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை சும்மா ஒரு 5 அடி 10 அடி போனால் உடனே அவருடைய படகை பறிமுதல் செய்கிறது, அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது, அவர்கள் பிடித்த மீனைகள்லாம் அள்ளி செல்வது, அவருடைய உடைமைகளை பருத்தி செல்வது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய தொழில், அதை நம்பித்தான் குடும்பம் இருக்குது. இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உணர்ந்து இந்த கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்வதற்குண்டான நடவடிக்கையை மத்திய மாநில அரசு எடுக்க வேண்டும். இது தொடர்ந்து இலங்கை கடற்படை திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை கைது செய்வது, துன்புறுத்துவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. குறிப்பாக இந்த கச்சத்தீவை மீட்பு விவகாரத்தில் இப்போ மத்திய மாநில அரசு வார்த்தை போரில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னதான் நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான? எங்களை நாடாளுமன்றத்தில் ஆள் இல்லையே. நீ கேட்குற கேள்வி அவிட்டு தான் கேட்கல. திமுகவினரே என்ன மாதிரி? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மீனவர்களை காக்க வேண்டும். அதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிட்டோம். மீன்பிடி துறைமுகம் நிறைய கொடுத்தோம், மீன் இறக்க தலகத்தை அமைச்சோம், ஆழ்கடல் மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் போட்டுக்கெல்லாம் மானியம் கொடுத்தோம். இப்படி பல சொன்னோம். அதில் இலங்கையில் பிடித்து போன அந்த படகுலாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இழப்புகள்லாம் கொடுத்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து மீனவர்களை காப்பாற்றப்பட்டது. ஆகவே இன்றைக்கு அந்த கச்சத்தீவை யார் தாரை வார்த்து கொடுத்தது என்று எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் ஊடகத்திலையும் போட மாட்டீங்க, எடிட் பண்ணிடுவீங்க. நான் சொன்னாலும் எடிட் பண்ணிடுவீங்க. யார் உங்களுக்கு தெரியும்? அதில் போய் கேள்வி கேளுங்க. அவையில் அதை கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்களே. இந்த மீனவர்கள் பாதிப்பு உள்ளாவதற்கு யார் காரணம்? யாருடைய ஆட்சியில் இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்டது? இலங்கை அரசு. அதை முதல் நீங்கள் பகிரங்கப்படுத்துங்க. எதுக்கே விவாதமாட வைக்கிறீங்க? அதிமுக இரும்புனா விவாதமாட வைக்கிறீங்க. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவம் தொடர்கதையாக இருக்குது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவுக்கு ஒரு விவாத மேடை வச்சு இன்றைக்கு மத்திய மாநில அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வெளியிடலாம். ஒன்றும் தவறு இல்லை. இன்னொன்று, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமுக பிரமுகரும் தொழிலதிபரும் ஒப்பந்த பணிக்காக 20% 18% கமிஷன் பேரம் பேசுகிற ஆடியோ வெளியே இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? தரமான பணிகளை செய்ய முடியுமா இந்த மாதிரி கமிஷன் அடிப்படையில்? என்ன மாவட்டத்தில்? ராணிப்பேட்டை. நீங்கள் ஒரு மாவட்டம் தான் சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 சென்னை உட்பட 38 மாவட்டத்திலையும் இது சர்வசாதாரணமாக நடக்குது. திமுகவுடைய லட்சியமே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இது எல்லா மாவட்டத்திலும் நடக்குது. ஒரு மாவட்டத்தில் சொல்லாதீங்க. ஒரு மாவட்டத்தில் வெளியில் வந்துருக்குது, மீன் மாவட்டத்தில் அங்கங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, தருமபுரியில் திமுக மாவட்ட செயலாளர் அவர் ஆடியோவில் பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் வெளியில் வந்தது. அதில் என்ன சொல்கிறாரு? மாவட்ட நிர்வாகத்தை ஆளுகின்ற அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை மிரட்டுறார். சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிரட்டுறார். நான் சொல்வது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும், இல்லாவிட்டால் இங்கே இருக்க முடியாது என்று மிரட்டுறார். ஒரு கலெக்டர் மிரட்டுறாரு, ஒரு எஸ்பி மிரட்டுறாரு. அப்படின்னா சாதாரண அலுவலர்லாம் எங்கே போய் நிற்க போகிறாங்க? இந்த ஆட்சியில் எவ்வளோ ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது.
அரசு எந்திரம் எப்படிலாம் தவறாக பயன்படுத்துது, இதெல்லாம் பத்திரிகையில் போடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க. இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன், இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க. தவறு செய்வதை தட்டி கேட்க வேண்டும். ஊடகத்தினுடைய பணி நடுநிலையோடு செயல்படுங்க. மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை, மக்களை சார்ந்த பிரச்சனை என்ற பொழுது ஊடகத்தில் நீங்கள் வெளிப்படுத்தணும். விவாத மேடையில் இதை வச்சு விவாதிங்க. எங்களை பற்றி விவாதிக்கல விட்டுருங்க. இனிமேல் என்னதான் விவாதிச்சு என்ன பிரயோஜனம்? எப்போ பார்த்தாலும் 8 வருஷமாக என்னை பற்றி தான் விவாதிக்கிறீங்க. நான் எப்போ முதலமைச்சர் ஆனோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பற்றி தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதிமுக கட்சி பற்றி தான் விமர்சனம் செய்கிறீங்க. திமுகவில் இவ்வளவு அக்குறு நடக்குது, எவ்வளோ அநியாயம் நடக்குது, இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஏன் மறுக்கிறீங்க? 2026 தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல், ஒரு செய்தி. நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன், அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். நாங்கள் பாஜக கீஜாக்களை 6 மாதம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்கள் தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாதத்துக்கு முன்னால் சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது, வெட்ட வெளிச்சமாக செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது இதுதான் நிலை. இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு. சீமான் விவகாரத்துல தமிழக காவல்துறை நடந்துகிட்ட விதம், அதே போன்று இந்த சீமான் இந்த விவகாரத்துல எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து. இதெல்லாம் வீட்டுல போய் அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை. இது பொது வழியிலாம் அவரே சொல்லிட்டாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு சொல்றாருல. இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்துறீங்க. நானும் ஒரு கட்சியில் பொருள் இருக்கிறேன், அவர் ஒரு கட்சியில் இருக்காரு. தவறான கருத்தெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் இது கேட்குற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்தெந்த கேள்வி முக்கியமோ, நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாத கேள்வி எழுப்பி அதை உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்கள் மூலமாக. நாங்கள் தான் அது கிடைச்சோமா? என்ன, நாங்கள் தான் நிறைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம். என்ன செய்கிறாங்க இந்த ஆட்சியில்? என்ன செஞ்சுருக்கிறாங்க? இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். சேலம் மாவட்டம் அதிமுக ஆட்சியில் எத்தனை திட்டத்தை கொண்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு வந்த திட்டத்தை கூட மூலியமா நிறைவேற்றலையே. இங்கே புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்தேன். ஏன்னா இன்றைக்கி ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம். அந்த நகரத்துக்குள்ளே வாகனங்கள் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை கருத்தை புறவழிச்சாலை கொண்டாடுறதுக்காக நாங்கள் திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம். அதை நிறைவேற்றினாங்களா? எவ்வளோ திட்டம். அதே மாதிரி இங்கே இருக்கிற நதி வெஸ்ட் நதி தானே, வெஸ்ட் நதியில் இங்கே ஆத்தூரில் இருக்கிற அந்த அசுத்த நீரெல்லாம் போய் கலக்குது. அதை சுத்தப்படுத்தி விடலான்ட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை உயர்த்தணும். அதையும் கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா வெஸ்ட் நதியில் இந்த நதிநீர் மாசுபடுது. அது மாசுபடாமல் இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வெஸ்ட் நதியில் விட வேணும். அது ஒரு திட்டம், அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம்லாம் நிறுத்திக்கிட்டாங்க. சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு நிறைவேற்றிக்கிறோம். 234 தொகுதியிலையும் அதிமுக ஆட்சியில் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 234 தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள் 10 கோரிக்கைகளை வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த 10 கோரிக்கைகளை எல்லா கட்சியை சேர்ந்தவங்க வச்சாங்க. எல்லாம் வச்சாங்க, கோரிக்கையோட தான் இருக்குது. இன்னும் அதுக்கு தீர்வு காணல. அவைதாங்க எப்பவுமே கவர்ச்சிகரமாக பேசுறதாச்சே. பேசுவது அழகாக இருக்கும், செயலில் ஒன்றுமே கிடையாது. செயலில் பூஜ்ஜியம். 10 கொடுத்தோம், 10ல் இப்போ 4 தான் எடுத்துருக்குன்னு வந்திருக்குது. இன்னும் 4க்கு நிதி ஒதுக்குனாங்களா இல்லையான்னு தெரியல. இன்னொரு 9 மாதம் 8-9 மாதம் தான் இருக்குது. அவர்கள் எப்போ வார்த்தை ஜாலங்களில் வல்லவர்கள், புரியுதுங்களா? திட்டத்தை செயல்படுவதில் பிற்போக்கானவர்கள். தமிழக முதல்வர் அப்பா அப்பான்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு அழுத்தத்தை, அம்மா எப்படி அம்மா அம்மான்னு கூப்பிட்டோம் அந்த மாதிரி நீங்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. இதெல்லாம் கேட்டால் எப்படி சொல்கிறதுக்கு தெரியல. இதை எப்படி சொல்கிறது தெரியல. அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கார், ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கார். அவரே உணர வேணும் எதை சொல்ல வேணும், எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணர வேணும். அப்பா அப்பான்னு சொன்னால் பிரச்சனை வந்து குடும்பத்தில் உண்மையாக தப்பா ரைட்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
அது பிரச்சனை ஆகிருங்க, வேண்டாம். சார் தேமுதிக கட்சி கூட்டத்தில் அதிமுக என்ன தீர்மானம் சார்? அது எப்படி போய் இப்போ சொல்ல முடியும்? நாளைக்கு தான் கூட்டம் போடுறாங்க. எங்களுடைய இன்னைக்கு சொல்லிட்டா நாளைக்கு என்ன வேலை எங்களுக்கு? நம்ம சார்பா யார் பங்கேற்காங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய நிலைப்பாட்டை நாளை நடக்கின்ற அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படும். சார் தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி அப்ப ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னால் நாங்கள் தான் சொன்னோமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் தான் சொன்னோமா? யாரோ சொல்கிற கேள்வியில் எங்களை கேட்காதீங்க சார். நாங்கள் ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்லை, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. தேர்தலில் என்ன வெளியிட்டோம்? படித்து பாருங்கள். அப்படி தான் நடந்துக்கும். ஜிஎஸ்டியா? அது வீதானே சொல்கிறாங்க. நமக்கு எப்படி தெரியும்? அரசாங்கத்திற்கு தான் தெரியும், அரசாங்கம் நடத்துறதுக்கு தான் தெரியும். ரெண்டாவது, நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலைன்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம். எப்போ பார்த்தாலும் 39 இடத்துல ஜெயிச்சிட்டு 39 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? பூஜ்ஜியமால இருக்குது. நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 நாங்கள் ஜெயித்தோம், புரியுதுங்களா? 37 நாடாளுமன்ற நாங்கள் ஜெயித்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த அன்றைய மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமம் செஞ்சது. அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோம். அப்படி எந்த அழுத்தத்தையும் கொடுக்குறாங்களா? வெளிநடப்பு பண்றாங்க. வெளிநடப்பு பண்ணால் கொடுத்துருவாங்க. ஏங்க அழுத்தம் கொடுக்கல, நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்சோம்ல, கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ இவர்கள் அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும். பாசாங்கம் பண்ணுறது தான் இவருடைய வேலை. பயம். ஏன்னா இங்கே ஏதாவது அதை எதையும் என்ன இங்கே ரைடு விட்டுருவாங்களே, அந்த பயம். மக்களுடைய பிரச்சனை எங்கே பேசணும்? நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும். நீட் தேர்வு ரத்து நாடாளுமன்றத்தில் பேசணும். நாடாளுமன்றத்தில் பேசணும். அப்போ தான் அங்கே தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு இங்கே மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார். ஏதோ மத்திய அரசு எதுக்கிற மாதிரி. மத்திய அரசு எந்த காலத்திலும் எதுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சார் உங்களுடைய தேர்தல் அந்த பரப்புரை, இன்னொன்று இந்த சுற்றுப்பயணம் விவரம், இப்போ நீங்கள் ஊரா போயிட்டு மக்களை சந்திக்கிற திட்டம் எப்போ தொடங்க போறீங்க? அது உங்களுக்கு தொடங்கும் போது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஏன்னா இப்போ பட்ஜெட் கூட்டம் அறிவிச்சிட்டாங்க. அடுத்து மானிய கோரிக்கை நடக்கும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உரிய முறையில் தலைமை கழகம் வெளியிடும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.